ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவை வச்சு டேஸ்டியான க்ரன்ச்சியான நெய் பிஸ்கெட் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு 4 பொருட்கள் இருந்தால் போதும். நெய், சுகர், கடலை மாவு, கோதுமை மாவு 4 பொருள் வச்சு ஈஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே பிஸ்கெட் செஞ்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் கிட்டத்தட்ட 180 கிராம் அளவு இருக்குது. நெய் சேர்த்த பிறகு விஸ்க் வச்சுட்டு 10 நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். அதாவது எல்லோ கலர்லேருந்து ஒயிட் கலரில் மாறுற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பீட் பண்ணால் தான் நம்மளோட பிஸ்கெட் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக கிடைக்கும். அதுக்காக தான் இது மாதிரி நம்ம பீட் பண்ணுறோம். இது போல் ஒயிட் கலரில் மாறிடுச்சு. 1 கப் அளவு நெய்க்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். சுகர் மெஷர் பண்ண பிறகு பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி பவுடர் பண்ணும் பொழுது 1 கப் அளவு சுகருக்கு 1.5 கப் அளவு பவுடர் சுகர் கிடைக்கும். அதிலிருந்து 1 கப் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா பவுடர் சுகரையும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி பீட் பண்ணியாச்சு. மீதமுள்ள 1/2 கப் பவுடர் சுகரையும் சேர்த்துட்டு கைவிடாமல் இதையும் 10 நிமிஷம் போல் பீட் பண்ணிக்கலாம். அப்படி பீட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், விஸ்கில் எடுக்கும் பொழுது கீழே வீழாமல் இருக்கணும். இப்போ நம்ம மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவுக்கு பதில் 2 கப் அளவு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம், எந்தவித கட்டிகளும் இல்லாமல். கை வச்சு இதை நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி, பால் எதுவும் தேவையே இல்லை. இதில் உள்ள நெய்யே போதுமானதாக இருக்கும். இது போல் பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு கையில் எடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இது மாதிரி உடைக்கும் பொழுது நமக்கு ஸ்டிக்கியாக இல்லாமல் ஃப்ரீயாக இது மாதிரி உடையணும். இந்த அளவுக்கு உடைஞ்சா மட்டும்தான் நம்மளோட மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு மாவு பதமாக இருந்தால் மட்டுமே நம்மளோட பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக க்ரன்ச்சியாக ரெடி ஆகும். அதிலிருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி உருட்டும் பொழுது பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்கு. இது மாதிரி நைஸாக வந்தால் மட்டுமே நம்மளோட பிஸ்கெட்டு ரொம்ப சாஃப்டாக க்ரன்ச்சியாக ரெடி ஆகும். இதில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்டுட்டு நான் கொஞ்சமாக டிசைன் பண்ணுறதுக்காக பாதாமும் பிஸ்தாவும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மேலே இது மாதிரி வச்சுட்டு நாம் இது மாதிரி இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். இதே போல் மீதி உள்ள எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். இந்த பிஸ்கெட் கடையில் வாங்குறதோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம இட்லி தட்டில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய்யை க்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் இது மாதிரி செஞ்ச எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம அடுக்கிக்கலாம். ஒவ்வொன்றா இது மாதிரி நம்ம அடுக்கி விட்டுக்கலாம். இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கடையில் வாங்குகிற பிஸ்கெட்டோட நம்மளோட பிஸ்கெட் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் வரும். பாருங்கள், எல்லாமே இது மாதிரி செஞ்சாச்சு. நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1/4 இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல் இதை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இட்லி தட்டை 2யும் உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்மளோட பிஸ்கெட் எல்லாமே கரிஞ்சிரும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மொத்தமாக சேர்த்துட்டு 1/2 hour ஆகணும். 1/2 hourக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிஸ்கெட் எல்லாமே கடையில் கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், அடியில் மட்டும் லைட்டாக கரிஞ்சிருக்கு. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நம்ம உடைச்சி காட்டுறேன் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணோம்னா நம்மளோட பிஸ்கெட்டும் க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.